திருச்சியில் நடக்கும் முதல்வர் பிரச்சார கூட்டத்தில் 2 லட்சம் பேர் பங்கேற்க ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கக்கூடிய சூழல்ல நாளைக்கு எந்தெந்த வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்யவிருக்கிறார்? கூடுதல் விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் நாளை முதல் தொடங்குகிறார். நாளைய தினம் திருச்சி மாவட்டம் சிறுகண்ணூரில் முதல் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசுகிறார். அப்போது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய மதிமுக வேட்பாளர் துரை வைகோ மற்றும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் அருண் நேரு இருவரையும் ஆதரித்து வாக்கு சேகரிக்க இருக்கிறார். இந்த முதல் பொதுக்கூட்டத்திற்கு பிரம்மாண்ட ஏற்பாடுகள் என்பது திமுக சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாளை முதல்வர் பேசக்கூடிய இடத்துல ஒரு பிரம்மாண்ட மேடை, அதே போல 2 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய அளவுல ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தகவல் என்பது திமுக தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு, அதே போல வேட்பாளர் அறிவிப்பு எல்லாத்தையுமே நிறைவு செய்துவிட்ட நிலையில அடுத்த கட்டமாக பிரச்சாரத்தில் தான் கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் தான் நாளைய தினம் முதல்வர் திருச்சி, பெரம்பலூர் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். நாளை மறுதினம் தஞ்சை, நாகை வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். தொடர்ந்து ஏப்ரல் 17ஆம் தேதி வரை முதல்வர் பிரச்சாரம் செய்யக்கூடிய சூழல்ல முதல் பிரச்சார கூட்டம் நாளை தொடங்குகிறது. அங்குதான் 2 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.